ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரைட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பைத்தானில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹேக்கர் ரேங்க்ல ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸில் கீழே போயிட்டு பைத்தான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதில் ரைட் ஏ ஃபங்க்ஷன் அஞ்சாவது ப்ராப்ளம். அது போனோம்னா என்ன கேட்டிருக்கான், நெக்ஸ்ட் ஆடி கேலண்டர். ஓகே, இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டாஸ்க் என்னன்னா ஒரு இயர் தந்துடுவாங்க. அந்த இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அந்த லீப் இயரா இல்லைன்னு செக் பண்ணுற கண்டிஷன்ஸ் வந்து அவங்களே தந்துருப்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆகி அண்டு 100ஆல் டிவைட் ஆகலைன்னா அது லீப் இயர், ஆர் 400ஆல் டேரெக்டாக டிவைட் ஆனிச்சுன்னா அது வந்து லீப் இயர். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சாம்பிள் இன்புட் 1990, அவுட்புட் வந்து ஃபால்ஸ். இஸ் நாட் ஏ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அண்ட் இஸ் நாட் ஏ லீப் இயர். ஆமாம், 4ஆல் டிவைட் ஆகலை அண்ட் 100ஆல் டிவைட் ஆகுது, நம்ம இதில் ஆகலைன்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ வந்து இது நாட் ஏ லீப் இயர். ஓகே, ஒரு இன்டீஜர் ஒன்று இயரை கெட் பண்ணிட்டாங்க. பிரிண்ட் இஸ் லீப் இயரா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கால் பண்ணிட்டாங்க. ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம்னா ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து டிஇஎஃப், டிஃபைன் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக டிஇஎஃப்னு வச்சுருக்காங்க. நம்ம இங்கே கால் பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த இயர் நம்ம கெட் பண்ணுறோம்ல, இன்புட்டை கெட் பண்ணி இந்த வேரியபிளை உள்ளே கொடுத்துட்டோம். இஸ் லீப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். அந்த ஃபங்க்ஷன் மேலே போகும், மேலே போயிட்டு டெஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். உள்ளே வந்துட்டு நம்ம இங்கே கோட் பண்ணோம்னா ரிட்டர்ன் பண்ணுறப்ப வேல்யூ வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்க வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கண்டிஷன்ஸ் தான் இங்கேயும். இஃப் இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆகி அண்ட் இயர் வந்து 100ஆல் டிவைட் ஆகலைன்னா என்ன மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆகுது அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு 0, ஆகலைன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இந்த கண்டிஷன்ஸ். இது மொதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா ஆர் இயர் வந்து 400ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா டபுள் ஈக்குவல் டு 0 ஆனிச்சுன்னா இஸ் a leap year. ஓகே, return true, TURE, சாரி. ஓகே, பைத்தானில் வந்து ட்ரூ ஃபால்ஸ்லாம் வந்து முதல் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னா எல்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். compiler error, syntax return. ஓகே, ட்ரூ ஆனிச்சு. ஓகே, சப்மிட் பண்ணி பார்ப்போம். எஸ், பாஸ் ஆச்சு. ஓகே, இது வந்து நம்ம பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறது. இதில் பைத்தானில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதெல்லாம் பண்ணாமையே ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா மேலே போயிட்டு இம்போர்ட் கேலண்டர் இம்போர்ட் பண்ணிட்டோம்னா கீழே வந்துட்டு ரிட்டர்ன்னா ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எங்கே கால் பண்ணோமோ ஃபஸ்ட்டு அங்கே போயிடும். கேலண்டர் டாட் இஸ் லீப், லீப்பா அப்படின்னு செக் பண்ணுறோம். என்ன இயரை வேரியபிளில் கொடுக்கணும், இயர். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாஸ் ஆச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். எஸ்,
ஓகே, என்ன பண்ணியிருப்போம்னா இம்போர்ட் கேலண்டர் பண்ணியிருக்கோம். கேலண்டருக்குள்ள இஸ் லீப் அப்படின்னு இருக்குது. இஸ் லீப் அப்படிங்கிறது செக் பண்ணும் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற பூலியன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். உள்ளே வந்து வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம், அதாவது இயர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல கேலண்டர் நேம் பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பண்ணுற இடத்துல ஆஸ் போட்டு நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். உள்ள நம்ம புள்ளி வைக்கிறது. ஓகே, எடுத்து விட்டுட்டு ஷார்ட்டா ஓகே பாஸ் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.